இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தாவீது பாடின ஒரு சங்கீதம். தாவீதுக்குன்னு கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். தாவீது அனுபவிக்கணும்னு சொல்லி சில நன்மைகளை முன்குறித்திருக்கிறார். இப்ப தாவீது இருக்கிற நிலையில இருந்து அந்த நன்மைகளை பெறுவது என்பது ரொம்ப கடினமான காரியம். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க இந்த இடத்துல தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ள அவனை கர்த்தர் உருவாக்குகிறார். அதனாலதான் என் கால்களை கர்த்தர் மான் கால்களை, ஏன்னா மான் கால்கள் என்பது மிக வேகமாக ஓடக்கூடியது, உயரமாய் அது துள்ளக்கூடிய, தாவி செல்லக்கூடிய. அப்ப சாதாரணமா ஓடுற மாதிரி ஓடி அந்த இடத்தை அடைவதற்கும், மான் போல ஓடி அந்த இடத்தை அடைவதற்கும் அல்லது கடந்து செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஆபத்திலிருந்து தப்பணும், தடைகளை தாண்டணும், துரத்துக்கிற சத்துருவிட்ட பிடிபடாம துரிதமா ஓடணும். இதெல்லாம் நார்மலா தாவீதால செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் அவனை பழக்க வைக்கிறான், கர்த்தர் அவனை உருவாக்குகிறான். அவன் கால்கள் அப்படி என்ன செய்கிறாரோ மான் கால்களை போல மாற்றுகிறான். தெய்வ பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவருடைய செய்கை. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை, நீங்க அடைய வேண்டிய உயரங்களை, மேன்மைகளை அடைய உங்களை இப்ப இருக்கிற மாதிரியே கர்த்தர் கொண்டு போனா அது கூடாத காரியம். அதனாலதான் கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறார், சில புதிய பாதைகளின் வழியா நடத்துகிறார், சில ட்ரைனிங்ஸை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார், சில காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். ஏன்? நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க, உங்களுடைய உயரங்களிலே நீங்கள் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அதனால ஏன் இப்படிலாம் என்னை கர்த்தர் இப்படி நடத்துறார், ஏன் இந்த பாதை நடத்துறார், ஏன் இதெல்லாம் எனக்கு தரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க இப்போ உருவாக்கப்படுகிறீர்கள், நீங்க இப்போ ஆயத்தப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களை கர்த்தர் ஒரு மேன்மைக்கு நேராக கொண்டு செல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையில அவரோடு இசைந்து செல்லுங்கள், அவருக்கு இணக்கமா இருங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதையில அவர் உங்களை நடத்துவதற்கு இடம் கூடாதபடிக்கு, அவருக்கு ஒத்துழைப்பு தராதபடிக்கு, நீங்க எந்த காரியத்தில் ஈடுபடாதபடிக்கு கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கி தாவீதை எப்படி மேன்மையான ஒரு இடத்துல மிக குறுகிய காலத்துல கொண்டு போய் வைத்தாரோ அதை போல உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். தகப்பனே, நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏனெனில் எங்களுடைய மேன்மையான ஸ்தானத்தை நாங்கள் அறியவில்லை, ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறபடினால் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை புரிந்து உமோடு இணைந்து நடக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.